எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிறுகீரை பொரியல் செஞ்சு பார்க்கலாங்க. இது வந்து 2 கட்டு கீரைங்க. கீரையை ஒடிச்சிட்டு அலசிட்டு நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேங்க. தூளாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். 2-3 தடவை நல்லா அலசிட்டு அப்புறம் துண்டு துண்டாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க கீரைக்கு. இப்போ கீரை செஞ்சு பார்க்கலாங்க. அடுப்பில் வானல் வச்சுருக்கிறேங்க. எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்துருச்சுங்க. மிளகாய் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாங்க. மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க மெலிசா. இப்போ இது சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. செவக்க வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கீரையை போட்டுக்கலாங்க. கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இது எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க கீரை. தண்ணி இதுலேயே இருக்குங்க. இந்த தண்ணி அப்படியே சுண்டும். நம்ம அலசின தண்ணியெல்லாம் இருக்கும் அதில். கீரை நல்லா வதங்கட்டுங்க. இப்போ எண்ணெயிலேயே கீரை ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. தெளித்து விட்டால் போதும். கீரை சுருங்குற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இன்னும் கீரை சுருங்கும். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா உள்ளே தண்ணி இருக்கிறதுனால கிளையில் விட்டோம்னா வெந்துடும், உப்பு கரைஞ்சிரும். தண்ணி கம்மியாக விடணுங்க. இல்லைன்னா கீரை குழஞ்ச மாதிரி ஆகிடும், களி மாதிரி. இப்போ தான் பொல பொலன்னு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அப்போ தான் கீரை வெந்துருச்சுங்க. இதில் கடலக்காய் சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு உடச்சி வச்சுருக்குறேங்க. இது சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் தூவிக்கலாங்க. தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. கீரை முக்காப்பாக தான் இருக்கிறப்ப போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு வேகட்டுங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு இறக்கிடலாங்க. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்தாச்சுங்க. கீரை நல்லா வெந்துடுச்சுங்க. தண்ணி நல்லா சுண்டிடுச்சுங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. உப்பு இப்போ பத்தலைனாக்கா தூள் உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போடுறதா இருந்தால் முதலே தண்ணி இருக்கிறப்பயே போடணுங்க. கீரை நல்லா குழையவும் கூடாது. கச்சிதமாக வெந்துடுச்சுங்க.
இப்போது நம்ம சிறுகீரை பொரியல் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சுவையாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.